ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய மாலை வணக்கங்கள். இன்றைக்கி நான் ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். அது என்ன விஷயம்னு பார்த்தா, குழந்தைகளோட கல்வி சம்மந்தமான விஷயந்தான் நான் நண்பர்களாகிய உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். நான் இந்த சொல்லக்கூடிய விஷயத்தில் எதுவும் தவறுதல் எதுவும் இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட குடும்ப சூழலை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நாம் குழந்தைகள் சம்மந்தமான ஒவ்வொரு முடிவுகளும் நாம் எடுக்கணும். அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். அதனால தான் இன்றைக்கி இது சம்மந்தமான வீடியோ இன்றைக்கி போட்டிருக்கேன். சரி, நான் நீட்டி பேச நான் விரும்பலை. நான் விஷயத்துக்குள்ளே வந்துடுறேன். முதல்ல குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க நாம் முடிவு எடுக்கிறோம்னா நல்ல தெளிவான முடிவாக நாம் எடுக்கணும். அது தெளிவான முடிவு என்னன்னா, அதாவது குழந்தைகளை பள்ளியில் நாம் சேர்க்குறது தமிழ் மீடியமா இல்லை இங்கிலீஷ் மீடியமாங்கிறது நல்ல தெளிவான முடிவை நாம் எடுத்துக்கணும். அதாவது நம்மளோட சூழலை தெரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ் மீடியத்தில் நாம் குழந்தைங்கள படிக்க வச்சோம்னா எந்த ஒரு செலவும் நம்ம குழந்தைக்கு இருக்காது. இதே இங்கிலீஷ் மீடியத்தில் நாம் சேர்க்குறோம்னா செலவுகள் அதிகமாகும். அடுத்தது நம்மளை கடனில் இழுத்து விட்டுரும். மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, படிக்கக்கூடிய குழந்தைகள் எங்கேயா இருந்தாலும் படிப்பாங்க. பெற்றோர்கள் இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என் குழந்தைய நான் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்தா தான் என் குழந்தைக்கு நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் வரும், கணக்கு நாலேஜ் வரும், அறிவியல் நாலேஜ் வரும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இதே இங்கிலீஷ் மீடியத்தில் சொல்லி கொடுக்கக்கூடியதை தான் தமிழ் மீடியத்துலேயும் சொல்லி கொடுக்குறாங்க. இதை முதல்ல பெற்றோர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம தாய்மொழியாகிய தமிழில் தான் நம்ம குழந்தைங்களுக்கு முதல்ல வளர்க்கணும். இந்த இங்கிலீஷுங்கிறது இடையில வந்தது. நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கிறதுக்காக நாம் வெள்ளையர்கள்ட்ட வெள்ளையர்கள் நம்ம நாட்டை ஆண்டுக்கிட்டு அவங்க ராஜ்யத்தில் இருந்துச்சு. இருந்தாலும் அதை பல போராட்டங்கள் பண்ணி பல கஷ்டங்கள் இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் சகிச்சு அந்த வெள்ளையனை அந்த இங்கிலீஷ்கார வெளிநாட்டுக்காரனை வெளியில் நம்ம நாட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டு நம்ம தமிழ் ராஜ்யம் நடக்கணும், தமிழர்களோட ராஜ்யம் நடக்கணுங்கிறதுக்காக தான் பல போராட்டங்கள் பண்ணி நம்ம நாட்டுக்கு வெள்ளையரோட ஆட்சியை விரட்டி எறிஞ்சிட்டு நம்ம தமிழரோட ஆட்சி இருக்கணுங்கிறதுக்காக பல போராட்டங்கள் பல உயிர் தியாகங்கள்லாம் பண்ணி தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கணும். அப்போ நம்ம தாய்மொழியாகிய தமிழில் தான் முதல்ல குழந்தைங்களுக்கு வளர்க்கணும். இதை முதல்ல நல்லா பெற்றோர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து குழந்தைங்களை முடிஞ்ச வரைக்கும் தமிழ் மீடியத்தில் குழந்தைங்களெல்லாம் படிக்க வைங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தை சரியான முறையில் கூட பேசாது, வீட்டில் வச்சு பார்க்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, ப்ரீகேஜின்னு சொல்லிவிட்டு டிஃபன் நிறையா சோறை போட்டு, அந்த குழந்தைக்கு சோறு கூட அள்ளி சரியாக சாப்பிட தெரியாது, வீட்டில் வச்சு ஊட்டுன்னு வாயில் சோறை வச்சு திணின்னு திணிச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசு 2-2.25 வயசு ஆச்சுன்னா அதுக்கு சரியாக சோறு கூட அள்ளி சாப்பிட தெரியாது.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷ் மீடியம்காரங்க என்ன பண்ணுவாங்க, வேன் எடுத்துக்கிட்டு வீடு வீடாக வந்துடுவாங்க இது மே மாதத்தில். ஏன்னா குழந்தைங்க அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்துடுவாங்க. குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், எங்களுக்கு விளையாட்டு ஜாமான்லாம் இருக்குது, குழந்தைங்கள அப்படி பார்த்துக்குறோம், இப்படி பார்த்துக்குறோம், ஃபீஸ் இவ்வளோ தான், ஃபீஸு கம்மி தான் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களாகிய உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. பிரெயின் வாஷ் பண்ணி குழந்தைங்கள கொண்டு போய் பணத்தை கட்டி உங்கள் குழந்தைங்கள பள்ளிக்கு அமுச்சு விட சொல்லி வந்து உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. நீங்கள் உடனே என்ன பண்ணிடுவீங்க, ஆஹா நம்ம பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் போகுது, நல்லா கெத்தாக நல்லா யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு நல்ல வேனில் நீட்டாக அமுச்சு விடலாம். காலையில் அமுச்சு விட்டோம்னா சாயங்காலம் 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுது. அதுக்குள்ளேயும் நம்ம வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம், இல்லை வெளி வேலைக்கெல்லாம் போயிட்டு கூட நம்ம வீட்டுக்கு வந்து பிள்ளைய நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களை கொண்டு போயிட்டு ப்ரீகேஜியில் சேர்த்து விடுவாங்க. இதுதான் பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறான விஷயம். வீட்டிலையே ஒரு குழந்தை நம்ம குழந்தைக்கு சோறை வச்சு திணின்னு திணிச்சாலும் அந்த சோறை ஊட்டுறதுக்குள்ளே நம்ம படாத பாடுபட்டுக்கிட்டு அந்த குழந்தை பின்னாடியே சுற்றி அடிச்சுக்கிட்டு நம்ம அந்த சோறு ஒரு வாய் சோறு திங்கிறதுக்கு அழன்னு அலையிறமே. அந்த குழந்தைய கொண்டு போய் இங்கிலீஷ் ப்ரீகேஜின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைய கொண்டு போய் ப்ரீகேஜியில் காசை கட்டி 5000 10,000 கொண்டு போய் ப்ரீகேஜின்னு கட்டி அந்த குழந்தை வீட்லையே சோறு திங்காத குழந்தை அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனால் எப்படி சாப்பிடும்? ஒருத்தருக்கு ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டுறதுக்கே நம்ம இப்படி சுற்றி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு வரோமே, ப்ரீகேஜியில் எவ்வளோ குழந்தைங்க இருப்பாங்க? அவ்வளோ குழந்தைங்களுக்கு அவங்க சோறு ஊட்டிடுவாங்களா? இதெல்லாம் நல்லா யோசிங்கம்மா. அதுக்கு இதுக்கு 5000 6000 கட்டி இதுக்கு யூனிஃபார்முக்கு காசு, அடுத்தது வேனுக்கு காசு, ஷூக்கு காசு, புக்குக்கு காசு, ஸ்கூல் ஃபீஸுன்னு தனியாக அது தனியாக, இதெல்லாம் தேவையா? அந்த ப்ரீகேஜிங்கிறது அது குழந்தை வந்து விளையாடக்கூடிய பருவம். அதாவது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை புரிஞ்சிக்கிற தன்மை, சரியான முறையில் சோறு அள்ளி சாப்பிட்றது, என்ன பழக்க வழக்கங்கள் பழகணுங்கிறது அது வந்து அதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய அந்த பருவம். அப்படி இருக்கக்கூடிய குழந்தைய கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியம்னு சொல்லி விட்டுட்டு அதுக்கு அந்த பென்சிலை கூட பிடிக்க தெரியாது. பேர்பட்ட குழந்தைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் 6000 7000 இல்லைன்னா 15000 20,000 கட்டி இங்கிலீஷ் மீடியம்னு சேர்த்து விட்டுறாங்க. அந்த குழந்தை நீங்கள் கொடுத்து விட்ற சாப்பாட்டை கரெக்டாக அந்த குழந்தை சாப்பிட்ருக்குன்னு உங்களுக்கு வந்து உறுதி இருக்கா? நல்லா யோசிங்க. எதுக்கு காசை வேஸ்ட்டாக செலவு பண்ணி இங்கிலீஷ் மீடியம்னு குழந்தைங்கள எதுக்கு சேர்த்து விட்றீங்க? ப்ரீகேஜின்னு சொல்லிட்டு எதுக்கு சேர்த்து விட்றீங்க? அழகாக நீட்டாக குழந்தைகள் மையம் சொல்லிட்டு பால்வாடின்னு சொல்லிட்டு குழந்தைகள் மையம் நிறையா நடத்துகிறாங்க. எந்த ஒரு செலவும் இல்லாமல் நல்ல சத்தான உணவு, குழந்தைகளுக்கு மருத்துவ சிகிச்சை, குழந்தைங்கள மாதம் வெயிட் போடுறாங்க. நல்லா குழந்தைங்க வெயிட்டு பத்தலைங்கிறது குழந்தைங்களுக்கு சத்து மாவு கொடுக்குறாங்க. வாரத்துக்கு 3 முட்டை. நீங்கள் கூட வீட்டில் பாசிப்பயிறு கொண்டக்கடலையெல்லாம் வேக வச்சு கொடுக்க மாட்டீங்க. ஆனால் அது இப்போ குழந்தைகள் மையத்தில் பால்வாடியில் இது எல்லாமே குழந்தைங்களுக்கு சத்து சம்மந்தமான என்னென்ன தேவையோ அதை வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. பெற்றவங்களாகிய நீங்கள் கூட வந்துட்டு குழந்தைய மாதம் வெயிட் போட மாட்டீங்க. உங்கள் குழந்த ஒரு மாதம் பார்த்தா வெயிட்டு கம்மியாக இருக்கும், ஒரு மாதம் பார்த்தா அதை விட கம்மியாக இருக்கும். அப்போ வெயிட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பால்வாடி குழந்தைகள் மையத்தில் என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தை நல்ல வெயிட்டு, அந்த வயசுக்கு தகுந்த உயரம் இருக்கணும், அந்த வெயிட்டு இருக்கணும்னு அந்த குழந்தைய வந்து கவனித்து அந்த குழந்தைக்கு சத்தான தேவைகள் என்னென்னவோ அதை கொடுத்து அந்த குழந்தைய அந்த வயசுக்கு தகுந்த எடை, அடுத்தது உயரம் இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணி அந்த குழந்தைய நல்லா சாப்பிட வச்சு நல்லா ஆக்டிவாக எல்லா நல்ல விஷயங்களையும் வந்து குழந்தைகள் மையத்தில் வந்து இலவசமாகவே சொல்லி கொடுக்குறாங்க. இந்த நல்ல நல்ல விஷயங்கள் வந்துட்டு இந்த இங்கிலீஷ் மீடியம் ப்ரீகேஜிங்கிற இடத்துல கொடுக்குறாங்களா? நல்லா பெற்றோர்களாகிய நீங்கள் நல்லா யோசிங்க. இல்லை நான் வந்துட்டு இப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் சொன்னேன், வேனுக்கு காசு, புக்கு நோட்டுக்கு காசு, போடுற செருப்புக்கு காசு, அடுத்து தனியாக ஸ்கூல் ஃபீஸுன்னு அது தனியாக,
ஒன்றுக்கும் காசு. ஆனால் அரசு பள்ளியில் வந்துட்டு எதுவுமே எந்த ஒரு செலவும் நீங்கள் பண்ண தேவையே இல்லை. அந்த குழந்தைங்களை கொண்டு போய் அந்த குழந்தைகள் மையத்தில், அதாவது பால்வாடியில் கொண்டு விடுறது மட்டும்தான் உங்கள் வேலை. மீதி வேலை பூரா அங்கே வேலை பார்க்குற ஒர்க்கர் வந்து எல்லாத்தையும் அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்க. எதுக்காக காசை வேஸ்ட்டு பண்ணி குழந்தைங்களை எதுக்கு போய் இங்கிலீஷ் மீடியம்னு சேர்க்குறீங்க? தமிழ் மீடியத்தில் சொல்லி கொடுக்குறதே தான் இங்கிலீஷ் மீடியத்துலேயும் சொல்லி கொடுக்குறாங்க. இல்லை இங்கிலீஷ் மீடியத்தில் வேறு ஏதாவது வித்தியாசமாக சொல்லி கொடுக்குறாங்களா? நல்லா யோசிங்களேன். இதே கவர்மெண்ட்டு குழந்தைகள் மையத்தில் சாப்பிட்றதுக்கு உணவு இலவசம், மாராஜினா 3 முட்டை, வாரம் பாசி பயிறு அல்லது கொண்டக்கடலை, தினமும் சத்து மாவு, காலையில் ஸ்கூலுக்கு வந்தோன்னே சத்து மாவு, வீட்டுக்கு போகையில் சத்து மாவு, வாரத்துக்கு 3 முட்டை, வாரத்துக்கு 1 நாள் கீரை போட்டு சாப்பாடு போடுறாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெரைட்டியாக சாப்பாடு போடுறாங்க. அதே மாதிரி உங்கள் குழந்தையோட எடை வளர்ச்சியை வந்து அடிக்கடி கண்காணிக்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு உடம்பில் வந்து குழந்தைகளுக்கு எந்த ஒரு குழந்தைகள் சம்மந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கான்னு 3 மாதத்துக்கு ஒருக்க குழந்தைகள் மையத்துக்கு குழந்தைகள் டாக்டர் வந்து குழந்தைங்கள வந்து செக் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தை பெற்றோர்களை வர சொல்லி அவங்கக்கிட்ட பேசி அந்த குழந்தைய சிகிச்சைக்கு எல்லாம் வந்து இலவசமாகவே அமுச்சு விட்றாங்க. இந்த நல்ல விஷயங்களை வந்து உங்கள் குழந்தைகள் மையத்தில் இருக்கவங்க பண்ணுறாங்களா? நல்லா யோசிங்கம்மா. காசு இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு போய் காசை கட்டுறது, கட்டி எதுக்கு வேஸ்ட்டாக அந்த காசு செலவு பண்ணுறீங்க? அங்கே செலவு, அதுவும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வெட்டி பந்தாவுக்கோசரம் உடனே வாங்கி போய் சேர்த்து விட்ருவாங்க. எதுக்கு அந்த மாதிரி வந்து தப்பான முடிவு எடுக்கிறீங்கன்னே தெரில. இப்போ கூட உங்களுக்கு இன்னும் கூட நான் வந்து டைம் இருக்குது. நல்லா யோசிங்க சரிங்களா? நான் வந்துட்டு உங்களோட ஒரு நல்ல அம்மாவா, ஒரு அக்காவா, ஒரு நல்ல தங்கச்சியா, உங்களுக்கு வந்து நான் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக வந்துட்டு ஒரு குழந்தைக்கு என்ன அந்த வயசுக்கு தேவை, அதாவது 2 வயசுலேருந்து 5 வயசுக்குள்ளே ஒரு குழந்தைக்கு வந்து என்னென்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணணும். தேவையில்லாமல் அது விளையாடக்கூடிய அந்த வயசுலேயே படிப்புன்னு சொல்லிட்டு அது மண்டையை வந்து ப்ரெஷர் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துட்டு குழந்தைங்கள வந்து லைஃப்பை வந்து வீணாக்கிறாதீங்க சரிங்களா? இல்லை நான் ஒன்றும் தெரியாமல் தான் கேட்குறேன். எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் சேர்ப்பீங்க சொல்லுங்கள்? ஒன்று ப்ரீகேஜி முடிஞ்சோடனே எல்கேஜி, யூகேஜி, அவ்வளோதான். இந்த 3 இது மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம்னு சேர்ப்பீங்க. திரும்ப என்ன பண்ணணும்? திரும்ப அதே தமிழ் மீடியத்தில் தானே 1வது 2வது 3வது 4வது 5 அது 10 12 வரைக்கும் தமிழ் மீடியத்தில் தானே படிக்க வைக்கிறீங்க. ஏன்னா இந்த 3 வகுப்பில் மட்டும் ஃபீஸ் கம்மியாக இருக்குது, அதனால் வந்துட்டு படிக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களால் முடியுமா சொல்லுங்கள்? 12வது வரைக்கும் உங்களால் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்க முடியுமா? ஏன்னா முடியாது. சொல்கிறது கேளுங்க. வசதி இருக்கவங்க வந்துட்டு படிக்க வைப்பாங்க, வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அதே தமிழ் மீடியத்தில் தான் வந்து படிக்க வைப்பாங்க. இதை முதல்ல நல்லா பெற்றோர்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதை ஏன் ஆரம்பத்துலேருந்தே தமிழ் மீடியத்தில் நாம் படிக்க வச்சோம்னா நம்மளோட குழந்தையோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். உடனே வாங்காதீங்க. ஆரம்பத்தில் படிப்புக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்துட்டு குழந்தைகள் மேலே கவனத்தை செலுத்துங்க. இந்த இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு கட்டுற காசை கொண்டு போய் அந்த குழந்தையோட பேங்க் பேரில் அக்கௌண்ட்டில் ஊற்றிங்கன்னா அது வட்டி குட்டி போட்டு அது நாளைக்கு படித்து பெரிய ஆள் ஆகிறப்ப ஒரு படிப்பு சம்மந்தமான காலேஜுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் யூஸ் ஆகும். நல்லா யோசிங்க. இன்னும் டைம் இருக்குது. நான் ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் 4ஆம் தேதி 5ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பெற்றோர்களாக இருந்தால் நல்லா யோசிங்க சரிங்களா? அந்த குழந்தைகள் அதாவது 2 வயசுலேருந்து 5 வயசு உள்ள குழந்தைங்கள தயவு செஞ்சு எந்த காரணத்துக்காகவும் இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து தயவு செஞ்சு சேர்க்காதீங்க
சரிங்களா? குழந்தைகள் மையத்தில் என்னம்மா உங்களுக்கு குறை வைக்கிறாங்க? எல்லாமே சாப்பாடு, சீருடை, படிக்கக்கூடிய விளையாட்டு, இது படிக்கக்கூடிய புக்கு, அடுத்தது குழந்தைகளுக்கு தேவையான, அதாவது அறிவுபூர்வமாக வந்துட்டு ஒரு குழந்தை வந்து சிந்திச்சு செயல்படக்கூடிய அளவுக்கு விளையாட்டு சாதனங்கள் இதெல்லாம் வந்துட்டு குழந்தைகள் மையத்தில், அடுத்து அரசு பள்ளியில் வந்து எல்லாம் இலவசமாகவே எல்லாமே கொடுக்குறாங்க. அப்படி இருக்கப்ப எதுக்காக காசு செலவு பண்ணி போய் நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து சேர்க்குறீங்க? இல்லை உடனே வாங்கி நீங்கள் போய் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து படிக்க வச்சோன்னா உடனே உங்களுக்கு போஸ்டிங் போடுறாங்களா? இல்லை. இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் ரூல்ஸே என்ன போட்டிருக்காங்க, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எந்த ஒரு குழந்தை வந்து அரசு பள்ளியில் படிக்குதோ அந்த குழந்தைக்கு மட்டும்தான் அரசு சம்மந்தமான வேலை பார்க்க முடியும்னு இப்போ கவர்மெண்ட்லேயே சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கப்போ எதுக்கு போயிட்டு நீங்கள் வந்து காசு செலவு பண்ணி குழந்தைங்கள வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் சேர்க்குறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்னன்னைக்கு கூலி வேலை செஞ்சு தான் பொழப்பு ஓட்டுற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சந்தோஷமாக அப்பா நம்ம புள்ள இங்கிலீஷ் மீடியம் போகுது, நல்லா வேனில் போகுது, நல்லா டிப்டாப்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பந்தாவாக குழந்தைங்கள அமுச்சு விட்டுறாங்க. ப்ரீகேஜிக்கு கம்மி ரேட்டு தான், அடுத்து எல்கேஜி இப்போ இருக்குது, யூகேஜி இருக்குது. அதுக்கப்புறம் தான் யோசிப்பீங்க நீங்கள், ஏன்டா இந்த இங்கிலீஷ் மீடியத்தில் நம்ம குழந்தைய நம்ம சேர்த்தோம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நீங்கள் யோசிப்பீங்க. நல்ல முடிவு எடுங்க. கவர்மெண்ட்டில் அரசு வந்து குழந்தைகளுக்கு எல்லாமே இலவசமாக செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கப்ப எதுக்காக குழந்தைங்கள கொண்டு போயிட்டு இங்கிலீஷ் மீடியம்னு கொண்டு போய் குழந்தைங்களெல்லாம் சேர்த்து இந்த காசை வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க. நம்ம ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், மழையிலையும் வெயில்லையும், ஒரு தூக்கம் இல்லாமல் வேலை செய்கிற இடத்துல வீட்டில் பல ப்ரெஷர் இருக்கும், அது இல்லாமல் வேலை செய்கிற இடத்துல பல ப்ரெஷரு. அந்த ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த ரூபாயை வந்து நல்லா பிரயோஜனமாக செலவு பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த காசை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா? நான் இதுக்கு தான் நான் சொல்கிறேன், குழந்தைங்கள தயவு செஞ்சு தமிழ் மீடியத்தில் குழந்தைங்கள படிக்க வைங்க. சரிங்களா? படிக்கக்கூடிய குழந்தை எங்கே படித்தாலும் நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சாதான் அந்த இங்கிலீஷ் நாலேஜ் வருங்கிறதெல்லாம் இல்லை. தமிழ் மீடியத்துக்காரங்களும் நல்லா குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ முன்ன மாதிரியெல்லாம் இப்போ இல்லை. இப்போ வந்து எல்லா டீச்சர்ஸ் சார் எல்லாருமே நல்லா பட்டப்படிப்பு முடித்தவங்க தான் ஒவ்வொருத்தரையும் ஒர்க்கில் போடுறாங்க. அப்படி இருக்கப்போ எதுக்காக குழந்தைங்களை கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்குறீங்க? சரிங்களா? நல்லா யோசித்து முடிவெடுத்து குழந்தைகளை வந்து அரசு பள்ளியில் சேருங்க. 2 வயசு முடிஞ்ச குழந்தைகளை தயவு செஞ்சு இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்காம உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பால்வாடின்னு சொல்லுவாங்களா, குழந்தைகள் மையம், அங்கே கொண்டு போய் நீங்கள் விடுங்க. உங்கள் குழந்தைக்கு சாப்பிட தெரியலையா, சாப்பிட பழக்கி விடுவாங்க. உச்சா கக்கா வர்றது வந்து சொல்ல தெரியலையா, நீங்கள் கொண்டு போய் விடுங்க. அவங்க எல்லாமே பழக்கி விட்டு உங்கள் குழந்தைங்க நல்லா சோறு அள்ளி சாப்பிட, உச்சா கக்கா வந்தால் வந்து சொல்கிறதுக்கு, அடுத்தது பெற்றோர்கள் வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. அடுத்த குழந்தைகள் வந்து நம்ம சொல்கிறத புரிஞ்சிக்கிறது, சிந்திக்கிறதெல்லாம் வந்து நல்லா சொல்லி கொடுப்பாங்க. நிறைய விளையாட்டுகள் சொல்லி கொடுப்பாங்க. எல்லாமே வந்து இந்த குழந்தைகள் மையத்தில் வந்து எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சேப்பா அது என்ன அரசு பால்வாடியில் போய் என் பிள்ளைய நச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்லையா என் பிள்ளைய போய் நான் சேர்க்கறது, என் பிள்ளையெல்லாம் நான் பணம் கட்டி இங்கிலீஷ் மீடியத்தில் தான் நான் சேர்ப்பேன் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, பந்தாவுக்காக கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்ப்பாங்க. காசை கட்டி அந்த குழந்தை சரியாக வாய் பேச தெரியாது, சோறு அள்ளி சாப்பிட தெரியாது, ஒரு உச்சா கக்கா வந்தால் சொல்ல தெரியாது. கவர்மெண்ட் ஸ்கூல்னால் என்னங்க அவ்வளோ இழிவா? சொல்லுங்கள் பார்க்கலாம். தயவு செஞ்சு பெற்றோர்களாகி நீங்களாம் வந்து தவறான முடிவு எடுக்காதீங்க. உங்கள்கிட்ட காசு இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, குழந்தைங்கள வந்து தமிழ் மீடியத்தில் படிக்க வைங்க. நம்ம தமிழ் பாரம்பரியத்தை முதல்ல நாம் பெரியவர்களாகி நாம் கடைபிடிச்சிருந்தோம்னா அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் கடைபிடிக்கிறதுக்கு வந்து நாம் சொல்லி கொடுக்கணும்.
நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் குழந்தைங்கள தமிழ் மீடியத்தில் படிக்க வச்சு அது படித்து ஒரு நல்ல லெவலுக்கு வந்து அது வேலைக்கு போயிடுச்சுன்னா உங்கள் குழந்த வந்து உங்களை பார்த்து வந்து கற்றுக்கும். 4 காசு பணம் சிறு சேமிப்புங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து உங்கள் மூலியமாக உங்கள் குழந்த கற்றுக்கும். சரிங்களா? நீங்கள் சொல்லணும் உங்கள் குழந்தைங்களுக்கு, நான் உன்னையெல்லாம் நான் இங்கிலீஷ் மீடியமே சேர்க்கல தம்பி, எல்லாமே தமிழ் மீடியத்தில் தான் இது பண்ணேன். அதே மாதிரி நீயும் உன்னோட குழந்தைங்களையும் தமிழ் மீடியத்தில் படிக்க வச்சு நல்லா இது பண்ணணும். நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள் குழந்தைங்கள வளர்த்து விடுங்க. சரிங்களா? காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் தள்ளாதீங்க. அதே இங்கிலீஷ் மீடியம் டைம் தான் குழந்தைகள் மையத்துலேயும் வந்து இது பண்ணுறாங்க. காலையில் 8:30லேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும். சரிங்களா? அதனால் வந்துட்டு குழந்தைங்கள எந்த காரணத்துக்காகவும் கொண்டு போய் காசை கட்டி குழந்தைங்கள இங்கிலீஷ் மீடியத்தில் தயவு செஞ்சு தள்ளிடாதீங்க. சரிங்களா? நிறைய பேர் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுன்னு வந்து ரொம்ப இழிவாக நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நிறைய பெற்றோர்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குதுன்னு இல்லை, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன இப்போ ஸ்கூலில் வந்து என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு. ஒரு நாள் 2 நாள் ஃப்ரீயாக இருக்கப்போ போய் பார்த்தீங்கன்னா தான் கவர்மெண்ட் ஸ்கூலோட மதிப்பு என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்னாவே வந்து இழிவாக நினைக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து இழிவாக நினைப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட்டில் கொடுக்கறது மட்டும் எங்களுக்கு வேணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்க மாட்டாங்களாம், ஆனால் கவர்மெண்ட் வேலை மட்டும் வேணுமா? அது என்னங்க நியாயம்? நானும் தெரியாமல் தான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு இது பிறந்ததுலேருந்து +2 வரைக்கும் வந்து கடனை வாங்கி இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சுருவாங்க. ஆனால் வேலை மட்டும் கவர்மெண்ட் வேலை வேணும். இதெல்லாம் தவறான விஷயங்க. ஏன் அதே தமிழ் மீடியத்திலேயே படிக்க வச்சுட்டு அதே தமிழ் மீடியத்தில் அதே கவர்மெண்ட் வேலையை வாங்கினா என்ன? அப்படி காலரை அப்படி தூக்கி விட்டுட்டு கெத்தாக சொல்லலாம், என் புள்ள தமிழ் மீடியத்தில் படித்தா, தமிழ் மீடியத்தில் படித்து தமிழான கவர்மெண்ட் ஜாப்பே என் பையன் வாங்கியிருக்கான் அப்படின்னு கெத்தாக காலரை தூக்கிக்கிட்டு சவால் விடணுங்க. அதான் கவர்மெண்ட்டுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட்டு இல்லைன்னா நம்ம இல்லை, அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலுனாவே வந்துட்டு ரொம்ப இழிவாக நினைக்கிறாங்க. அதெல்லாம் தவறான விஷயம். இப்போ கவர்மெண்ட்டை வந்து இழிவாக நினைக்கிறவங்க கவர்மெண்ட்டில் கொடுக்குற அரிசி வாங்காமல் இருக்காங்களா, சர்க்கரை வாங்காமல் இருக்காங்களா? மாதம் ஆச்சுன்னா 1 மாதம் லேட் ஆயிடுச்சுன்னா ஐயோ என்ன ஆச்சு, இந்த 1 மாதத்துக்கு காசே வரல, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அதே உங்கள் குழந்தைங்கள கொண்டு போய் அதே கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தா என்ன? கவர்மெண்ட்டில் கொடுக்குற காசு தானே நீங்களாம் வாங்கிட்டு இருக்கீங்க. ஏன் உங்கள் குழந்தைங்களே அதே கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்டா என்ன? நிறைய பேர்த்துக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா நிறைய சலுகைகள், ஸ்காலர்ஷிப்லாம் வருது. வருஷத்துக்கு ஒவ்வொரு குழந்தைங்க வருஷத்துக்கு வந்துட்டு மாதம் 2000 என்னமோ போடுறாங்க. மாதம் 2000 குழந்தைங்களுக்கு தகுதி அடிப்படையில் வந்துட்டு போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் தெரியலன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்காகவே கவர்மெண்ட்டில் தனியாக ஒரு அமௌண்ட்டு போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் முதல்ல நல்லா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சா குழந்தைங்களுக்கு நிறைய சலுகை இருக்குது. தெரியாதவங்களாம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்கள தயவு செஞ்சு அரசு பள்ளியில் படிக்க வைங்க. அரசு குழந்தைகள் மையத்தில் ஆரம்பத்திலேருந்தே குழந்தைகள் மையத்தில் வந்து சேர்த்து விட்டுருங்க. சரிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்துட்டு இந்த விஷயத்தை தான் வந்துட்டு நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு நான் இருந்தேன். நான் ஸ்டார்டிங்லேயே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நான் பேசுகிற விஷயத்தில் வந்துட்டு தவறுதல் எதுவும் இருந்தால் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டேன். அதாவது அதான் அடிக்கடி நான் சொல்லுவேனே ஹாய் ஃப்ரெண்ட்ஸு, அதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸை சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நான் சொன்ன இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணி விட்டு அடுத்து மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் உங்கள் கருத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.